இது மரம் நடுவதற்காக குழி தோண்டி இருக்கிறார்கள் இயந்திரத்தில். அதுக்குன்னு ஒரு கருவி இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் குழியை தோண்டிடலாம். அதுக்குன்னு ஒரு மிஷினே இருக்குது. கையை விட்டு மனுஷன் கஷ்டப்பட்டு அந்த குழியை தோண்டுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது போன்ற குழியை அந்த மெஷின் மூலமாக, பல்வேறு மெஷின்கள் மூலமாக நிறைய மனிதர்களை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 1,00,000 மரம் கூட நட முடியும். அப்போ அப்படி நடுகிற மரம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, வேப்ப மரம்லாம் யாருன்னு இங்கே இருக்குது. வெறும் பசுமையும், அதனால் மழை வரும், அது மட்டும் மழை தண்ணி வரும், திரும்ப வேப்ப மரம் வளரும். அதனால் என்ன நன்மை? அப்போ நம்ம இந்த வேப்ப மரம் இருக்கிற இடத்துல குறைவான வேப்ப மரம் போதும். அதில் மாமரம், பலா மரம், ஆரஞ்சு மரம், அன்னாசி மரம், இந்த மாதிரி பலா மரம், கொய்யா மரம், இந்த மாதிரி பழங்களை தருகிற மரங்களை இதுபோல் நடலாம். ஒரு நாளைக்கு 1,00,000 மரம் நடலாம். இன்னும் கோடி மரம் கூட நடலாம். அதற்கு நம்மிடம் இயந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் அதற்கு மனசு தான் வேணும், ஆசை தான் வேணும், பொதுநலன் வேண்டும் அரசியல்வாதிகளிடம், ஆட்சியாளர்களிடம். அப்போ தான் அந்த பசுமை என்பது ரொம்ப ஒரு மாதத்தில் ஏற்படுத்தி விடலாம், ஒரு வருஷத்தில் ஏற்படுத்திடலாம். அதுக்கு நம்மக்கிட்ட புல்டோசர் இருக்குது, டிராக்டர் இருக்குது, குழி தோண்டுவதற்கு இயந்திரங்கள் இருக்குது, கிணறுகளை தோண்டுவதற்கு இன்றைக்கி ரொம்ப ஈஸியான தொழில்நுட்பம் இருக்குது. ஆனால் அதற்கு நம்மிடம் மனது இல்லை. மனது இருப்பவர்கள் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மனது இருப்பவர்கள், அந்த நல்ல மனசு இருக்கிறவங்க எளிமையான வாழ்க்கை, என்னைப் போல எளிமையாக வாழ்கிறார்கள். அவர்களிடம் அதிகாரம் இல்லை, பணமும் இல்லை. அவர்கள் எளிமையாக வாழ்வதால் மாற்றம் என்பது நடக்காமல் அதிகாரத்தில் யார் இருக்கிறா? இந்த மாதிரி சுயநலன் பிடித்தவர்கள், சொந்த வாழ்க்கையை ஆடம்பரமாக மாற்றிக்கொள்ள துடிக்கும் அறிவில்லாதவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி இயந்திர தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த விடாமல் தடுக்கிறார்கள்.